ஓம் ஓம் நான் சொல்ற மந்திரத்தை திருப்பி சொல்லலாம். ஓம் பிராணஸ்யேதம் வசே சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ ஸ்ரேஷ்ச பிரக்ஞாம் ச விதேகின இதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இரு கைகளையும் நல்லா சூடு பண்ண தேய்ச்சிட்டு கண்கள் மேல வைக்கலாம். மெதுவா கண்கள் திறந்து கைகள் கீழே எடுத்து. இந்த மந்திரம் ரொம்ப ஒரு விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்துடைய அர்த்தம் புரிஞ்சுது அப்படின்னம்னா இந்த பிராணனுடைய வேல்யூ நம்மளுக்கு புரியும். பிராணஸ்யேதம் வசே சர்வம். சர்வம் எங்கேயும் வியாபிச்சு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிராணவாயு, அதாவது காற்று. காற்று இல்லாத இடம் ரொம்ப கம்மியான ஒரு பெர்சன்டேஜ் கூட இருக்க முடியாது. எல்லா பக்கம் வசே சர்வம், எல்லா இடத்துலயும் சர்வமும் வியாபிச்சிருக்கிறது இந்த பிராணன். இந்த பிராணன் எப்படி திரிதிவே யத் பிரதிஷ்டிதம், எக்காலமும் இருக்கக்கூடியது. இது என்ன என்ன பண்ணுது அப்படின்னம்னா, எப்படி மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வா, எப்படி ஒரு அம்மா தன்னுடைய புத்திரனை, தன்னுடைய குழந்தைய எப்படி பாதுகாப்பாங்களோ, எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ, எப்படி போஷாக்கு கொடுப்பாங்களோ, அந்த மாதிரி இந்த பிராணன் நம்மளுடைய உடலை பாதுகாக்குது, நம்மளுக்கு போஷாக்கு கொடுக்குது. நம்மளுக்கு தேவையான அத்தனை அசைவுகளுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. இந்த சுவாச காத்து மட்டும் இல்லை அப்படின்னம்னா இந்த உடம்பு என்ன ஆகுங்க, ஜடமா மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஜடமா மாறுறதோட ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த பிராணன் இந்த உடம்பை விட்டு வெளியில போயிடுச்சுன்னா இந்த உடம்பு கெட்டு போக ஆரம்பிக்கும், அழுகி போக ஆரம்பிக்கும், அசையாது, அழுகி போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த உடலை பாதுகாத்து அசைவுகள் கொடுத்து இதை மேம்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த பிராணன் எப்படி பண்ணுது, அம்மா மாதிரி இந்த உடம்ப பாத்துக்குது. ஸோ நம்ம எப்படி நம்ம அம்மா நம்மளை பாத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இந்த மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வா, இந்த உடலை பாதுகாத்து ரட்சிக்குது, போஷாக்கு கொடுக்குது. இதோட சேர்ந்து என்ன பண்ணுது, ஸ்ரேஷ்ட பிரக்ஞாம்ச விதேகின இது. ஸ்ரேஷ்ட புருஷர், ஸ்ரேஷ்டம் அப்படின்னா புகழோங்கிய, புகழ்மிக்க மனிதராக மாத்துது. பிரக்ஞாம்ச, பிரக்ஞையோட இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. விதேகி, சரி தவிர பிரிச்சு பாக்குறதுக்கான ஞானத்தை கொடுக்குது. சோ இப்பேற்பட்ட பிராணனே நான் வணங்குகிறேன். சோ இந்த மந்திரத்தோட இன்னைக்கு இந்த பிராணனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு புரியும். பிராணன் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் சுவாசம். இந்த சுவாசம் எப்ப நம்மளுக்குள்ள போகுதோ அப்போ நம்மளுடைய உடல் அசைய ஆரம்பிக்குது, நம்மளுடைய வாழ்க்கை துவங்குது. எப்ப பிராணன் முடியுதோ அன்னையோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. சோ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது த பிளேஸ் பிட்வீன், அதாவது த ஸ்பேஸ் பிட்வீன் நம்ம முதல் சுவாசத்திற்கும் இறுதி சுவாசத்திற்கும் இடைப்பட்ட நாள் தான் நம்மளுடைய வாழ்நாள். சோ அந்த சுவாசம் இருந்தது அப்படின்னம்னா தான் நம்மளால வாழ முடியும். சோ இந்த பிராணன் முதல் சுவாசத்திற்கும் இறுதி சுவாசத்திற்கும் இடைப்பட்டது வாழ்க்கை. இந்த பிராணன் நம்மளுடைய உடம்புல எப்படி எல்லாம் போகுது, நாடிகள் வழியா போகுது. நம்ம நாடிகள் 72,000 நாடிகள் இருக்கிறதா நம்மளுடைய முன்னோர்கள் சிதம்பரம் கோவில்ல வடிச்சு வச்சிருக்காங்க, மேற்கூரையில இருக்கு. 21,600 சுவாசத்தின் மூலமாக இந்த அத்தனை நாடிகளையும் நம்ம இணைக்கிறோம். ஸோ நம்மளுடைய சுவாசம் நல்லா இருந்துச்சு, நல்ல டீப் பிரீதிங்கா இருந்துச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய உடம்புல 72,000 நாடிகளும் அதை வரவேற்று நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கும். இந்த சுவாசம் ஷாலோ பிரீதிங்கா இருக்கு. இப்ப நம்ம வேக வேகமா மூச்சு எடுக்கிறோம், அல்லது ரொம்ப கோவத்துல அல்லது டென்ஷன்ல
அல்லது நம்மளுடைய மூச்சு காத்து முழுமையா உள்ள போறதுக்கு நம்மளுக்கு உடம்புல வந்து ஸ்பேஸ் கிடையாது. நம்ம நுரையீரல ஸ்பேஸ் இல்லை, நிறைய சளி கட்டி இருக்கு, நிறைய வந்து குப்பை தூசு எல்லாம் உள்ள இருக்கு. அப்போ நம்மளோட உடம்புனால நிறைய காத்து உள்வாங்க முடியாது. அதே மாதிரி நம்ம உடம்புல அதிகமான கழிவு காத்து தேங்கிடுச்சு அப்படின்னம்னாலும் நல்ல காத்து உள்ள போகாது. ஒண்ணு சளி தேங்கலாம், அல்லது கழிவு காத்து தேங்கலாம், அல்லது நுரையீரலுடைய அதோடைய ஸ்பேஸே அது வந்து சுருத்து போயிருக்கலாம். அதை பெருசுபடுத்தாம நம்ம பிராக்டிஸ் கொடுக்காம வச்சிருந்திருக்கலாம். அப்போ இந்த காத்து உள்ள தேவையான அளவுக்கு போகாது. ஸோ இந்த காத்து எப்போ நம்மளுடைய உடம்புல ரொம்ப ஜாஸ்தியா அதிகமான அளவுக்கு ஈஸியா மூவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா காலையில 3 to 5. இதை வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். நம்ம வந்து நாடி சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது நம்மளுடைய சுவாச பிராண காத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ஆர்கனுக்கு நல்ல எக்ஸ்ட்ரீமா சர்ப்ளஸா போய் அந்த பர்டிகுலர் ஆர்கனை சரிப்படுத்திட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம 24 மணி நேரத்துல 12 உறுப்புகளை இந்த நாடி பலப்படுத்துது. இந்த 12 உறுப்புகளுக்கு உப உறுப்புகள், அதாவது உப நாடிகள் இருக்கும். அப்போ உப நாடிகள் அப்படின்னம்னா அதுக்கான சப்போர்ட்டிவ் நாடி. இப்ப 12 நாடிகளுக்கும் 6000 உப நாடிகள் இருக்கும். அப்ப 6000 இன்டூ 12 72,000. ஸோ இத்தனை நாடிகள் வழியாகவும் இந்த காற்று உள்ள போய் வரும். ஸோ அதுல காலையில் நேரத்துல 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வந்து நுரையீரலுடைய நேரம். அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா அப்பதான் வந்து அந்த ஆக்சிஸ், நம்ம பூமி வந்து சுழற்சி இருக்கு இல்லைங்களா, சோ அந்த சுழற்சியும் மாறி சூரியன் கிழக்கு பக்கம் வரக்கூடிய நேரம். அப்ப பூமி கிழக்கு பக்கம் வர்றப்போ சூரிய கதிர்கள் படுறப்போ அந்த காலை நேரம் ஆரம்பிக்கும். சோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 5 மணிக்கு நம்மளுக்கு வெளிச்சம் இருக்குன்ட்டு. ஆனா இந்த 5 மணிக்கு வெளிச்சம் தெரியணும்னா 3 மணிக்கே அந்த பூமி வந்து அதோடைய ஆக்சிஸை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். சோ அந்த நேரத்துலதான் நம்ம என்ன சொல்றோம், பிரம்ம முகூர்த்த நேரம். இப்போ நைட் பூரா நம்மளுடைய நிலா வெளிச்சத்துல நிலாவோட குளிர்ச்சியில இந்த பூமி இருக்கும். சோ அதனால இங்க அதீதமான இந்த ஆக்சிஜன் காத்துல ஆக்சிஜன் செறிவூட்டப்பட்டு அது வந்து O3 காத்தா இருக்கும். O3 அப்படிங்கிறது ஓசோன் காற்று. சோ 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நுரையீரல் தன்னை பலப்படுத்திக்கிற நேரம், நம்மளுடைய உடம்பு நல்ல காத்தை ரிசீவ் பண்ற நேரம், மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய நேரம். சோ இந்த நேரத்துல நம்ம சுவாச பயிற்சி பண்றப்போ அந்த ஓசோன் காத்து நம்ம உடம்புக்குள்ள போய் 72,000 நாடிகளையும் ஓபன் பண்ணும். இந்த ஒரு பிராக்டிஸ் உங்களுடைய பாடிய அவ்வளோ அழகா சர்ப்ளஸா, பிராணன் சர்ப்ளஸா வச்சுக்கும். பிராணன் எப்ப குறையுதோ அப்பதான் மூளைக்கு காத்து போகாது, நம்மளுக்கு கிடினஸ் வருது, டயர்ட்னஸ் ஆகுறது, எப்பவுமே படுத்துக்கலாம்னு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம்மளுக்கு பிராணன் பற்றாக்குறை இருக்கிறது. ஸோ இந்த பிராணனை மேம்படுத்திக்கிறதுக்கு எந்த நேரம் பெஸ்ட் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும். இந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடியது. அந்த சமயத்துல இந்த நுரையீரல் தன்னை பலப்படுத்திக்கக்கூடியது. எப்படி பாருங்களேன், இயற்கையும் நம்ம உடம்பு எப்படி இணைஞ்சு வேலை பண்ணுதுன்னு பாருங்க. சோ அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு நீங்க சில பயிற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா வெரி எஃபெக்டிவா இருக்கும். அதுக்காக நான் ஒரு பயிற்சி டிசைன் பண்ணியிருக்கிறேன். அந்த பயிற்சிக்கு பேரு பிராணாமிர்தம். பல ஆயிரம் பேர் இந்த பயிற்சியை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எக்ஸலண்டா இருக்குதுன்னு வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் அந்த பயிற்சிக்கான லிங்க் இருக்குது. இது வந்து ஃப்ரீயா நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ரெகுலரா காலையில ஒரு ஹாஃப் அன் ஹவர் 3 to 5ல ஏதாவது ஒரு அரை மணி நேரம், 4:30 to 5, 4 to 4:30 இந்த நேரத்துல இந்த பிராக்டிஸ நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா அந்த டேக்கான பிராணன் உங்களுக்கு அபரிமிதமா கிடைச்சிடும். அதோட சேர்ந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஸ்ரேஷ்ட பிரக்ஞாம்ச விதேகின இது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான புகழோங்கிய உடலை பெறுவதற்கும் நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கும் இந்த காலையில் நேரத்துல அந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நம்மளுடைய எமோஷனல் கிளன்சிங் பண்றதுக்கான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்க ஆக்னி சக்கரம் இருக்கு, அதுக்கான அந்த ப்ராக்டிஸ் வந்து ஸ்ட்ரெச் அண்ட் இது இருக்கும். அதே மாதிரி ஆத்ம சுத்தி 3 லெவல்ல இருக்கும். நம்மளுடைய மைண்ட் லெவல், நம்மளுடைய ஞானம் லெவல், ஆனந்தம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 3 கோஷங்களையும் பலப்படுத்தி இணைக்கக்கூடிய அந்த பிராணாமிரத பயிற்சி நம்மளுடைய யூடியூப் லிங்க்ல இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, ஒயிட் ஹேர் இருக்குது, நிறைய பாடியில அங்கங்க வெள்ளை புள்ளிகள் இருக்குது, அடிக்கடி வந்து யூரின் போறப்ப வெள்ளை போகுது. சில ஆண்களுக்குமே வந்து
யூரின் போறப்போ ஒயிட் கலரா போகுது, அதனால பேக் பெயின் இருக்குது, காலெல்லாம் ரொம்ப வெடவெடுத்து போகுது, அசதியா இருக்குது. இந்த காரணம் எல்லாமே காற்று பற்றாக்குறையினால வருது. உங்க உடம்புல வரக்கூடிய அந்த ஒயிட் டாட்ஸ் இது வந்து காற்று பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்கான அறிகுறி நம்ம உடம்புல ஏற்படுது. ஸோ இதை நீங்க சரிப்படுத்திக்கிறதுக்கு இந்த சிம்பிள் ப்ராக்டிசஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பாடியில இந்த பார்ட்ல இருக்குது அப்படின்னம்னா அந்த பார்ட்ல அந்த நாடி எந்த உறுப்புக்கான நாடின்னு பார்த்து அந்த உறுப்புக்கு பிராணசக்தியை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து கஸ்டமைஸ்டா பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க ட்ரை பண்ணலாம், அல்லது நேர்ல வந்து பார்த்து நாடி பரீட்சை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பிராணன் மிகுதி இருந்தால் நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். பிராணன் குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கும். ஏன் இந்த பிராணன் குறைஞ்சு போகுது? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம லேட் லைட்ல சாப்பிடுறது. நைட் வந்து லேட்டா சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில வந்து செரிமானம் ஆகாம அந்த புளிச்சு போன கேஸ் அது வந்து நம்ம பாடியில அங்கங்க ஸ்டாக்னேட் ஆகும். ஸோ வாட் இஸ் த ரைட் டைம் டு ஈட்? நைட் வந்து 7க்கு முன்னாடி சாப்பிடுறது நல்லது. 6:30 to 7 இஸ் த பெஸ்ட் டைம். அடுத்ததா நீங்க லேட்டா போய் தூங்குறீங்க, அந்த சமயத்துல உங்களுடைய கல்லீரல் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாம் பிரிச்சு அங்கங்க இது திருப்பி விட்டுருக்காரு. இப்ப வந்து இது திடக்கழிவு, நீங்க வந்து மலம் வழியா போகணும். இது வந்து திரவ கழிவு, யூரின் வழியா போகணும். இது வந்து ஸ்கின் மூலமா போறது, அதனால எலிவேட் பண்ணி நம்ம ஸ்கின்ல வந்து வச்சிருக்கணும். இது வந்து காற்று கழிவா வெளியில போகணும். அப்படிங்கறதெல்லாம் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னம்னா கல்லீரல் நைட்டு வேலை பண்ணணும். அப்ப கல்லீரல் வேலை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அசைவற்ற நிலையில இருக்கணும். ஸோ நீங்க நேரத்துல தூங்கணும். ஸோ நைட்டு வந்து 9 to 9:30க்குள்ள தூங்கி நீங்க நேரத்திலேயே சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ப்ராப்ளம் அதுவே சால்வ் ஆயிடும். ஸோ நீங்க காலையில் நேரத்துல ஈஸியா நீங்க எழுந்திருக்க முடியும். நேரத்துல தூங்குறதுனால, நேரத்துல சாப்பிட்றதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆயிருக்கும். ஸோ காலைல எந்திரிச்சுடனே டாய்லெட் போயிடும். அப்படி ஒரு வேளை டாய்லெட் போகல அப்படின்னம்னாலும் நம்ம அடுத்த செஷன், அடுத்த வாரத்துல எப்படி நம்ம பெருங்குடலை பலப்படுத்துறது அப்படிங்கறத பேச போறோம். ஸோ அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க நேரத்துல தூங்குறோம், நேரத்துல எழுந்திருக்கிறோம், வெளியில வர்றோம். வீட்டை விட்டு வெளியில வர்றப்போ அந்த பிராணன் மிகுந்த காற்று, ஓசோன் காத்து இருக்கும். அந்த ஓசோன் காத்தை சுவாசிக்கிறதுக்கு பிராணாமிர்த பயிற்சி பண்றோம். ஸோ இந்த 3 விஷயத்த நம்ம இந்த ஒரு வாரம் ஹாபிச்சுவேட் பண்ணலாம். இதை வந்து பழக்கப்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லைஃபை டிசைன் பண்ணிக்கோங்க. பிஃபோர் 5 o'clock உங்களுக்கு யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னம்னா நம்மளுடைய தூக்கம். ஸோ நல்ல போத்தி காலையில படுத்தா நல்ல தூக்கம் வரும். ஸோ அந்த தூக்கத்தை என்ன பண்ணுங்க, காலையில் நேரம் தூங்குற தூக்கத்தை நைட்டு தூங்கிடுங்க. ஸோ அதனால 7 to 7:30 உங்களுடைய மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா மேபி ஈவினிங் நைட் டைம்ல வந்து ஒரு மூன் வாக் பண்ணிட்டு வரலாம். ஸோ நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு. அல்லது சுடுதண்ணியில கால் வச்சுட்டு நீங்க நாடி சுத்தி பிராணாயாமா பண்ணி அந்த பண்ணீங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். ஸோ நல்லா தூங்குங்க. இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தூங்குற ரூம் வந்து வெல் வென்டிலேட்டடா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நல்ல ஜன்னல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஷ் காத்து வரும். நம்ம நிறைய பேரு நம்ம பகல் எல்லாம் நல்ல காத்தோட்டமா இருக்கிறோம், இரவு நேரத்துல ஜன்னலை சாத்தி தூங்கிடலாம், கொசு பிரச்சனை இருக்குது, அல்லது நம்மளுக்கு வேற ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஜன்னலை சாத்தி ஆல் அவுட் அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் பயன்படுத்திக்கிறோம். நம்ம ரூம் ஸ்ப்ரே பயன்படுத்தியிருப்போம். இது எல்லாமே வந்து 100, 200% நம்மளுடைய பிராண சக்தியை அபகரிக்கக்கூடியவை. ஏன்னா நீங்க கதவை சாத்திட்டீங்க அப்படின்னம்னா ஒரு 1 hourக்குள்ள உங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நீங்க உபயோகப்படுத்திருப்பீங்க. நீங்க மறுபடியும் என்ன காத்த வெளிவிடுவீங்க? கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவீங்க. கார்பன் டை ஆக்சைடு நம்ம பிரபஞ்சத்துல லெஸ் தென் 1%. 21% ஆக்சிஜன், 78% நைட்ரஜன், 1%க்கு கம்மியான கார்பன் டை ஆக்சைடு மற்ற காற்றுக்கள் இருக்கு. ஆனா நீங்க கதவை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா, நீங்க ஜன்னல் எல்லாம் லாக் பண்ணிட்டீங்க, ஏசி போட்டிருக்கிறீங்க, ஹை ஸ்பீட் ஃபேன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னம்னா உங்களுடைய ரூமுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு லெவல் 4 to 5% அதிகமாயிடும். ஆக்சிஜன் லெவல் லெஸ் தென் 16% வந்துடும். அப்போ உங்களுடைய ரத்தம் ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தமா இருக்கிறதுக்கு பதிலா கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச ரத்தமாக அமிலமாக மாறும். ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தம்னா மோர் மாதிரி ரொம்ப அப்படியே குழு குழுன்னு இருக்கும். நம்ம பாடியோடைய சர்க்குலேஷன் வந்து ரொம்ப காமா இருக்கும், சாத்விக்கா இருக்கும். நீங்க இது கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச ரத்தம்னா நம்ம கொக்கோ கோலா, பெப்சி அந்த மாதிரி ரொம்ப அமிலத்தன்மை கொண்டதாக மாறும்.
இந்த அமிலத்தன்மை நம்மளுடைய பாடியில் இருக்கிற நிறைய உறுப்புகளை அரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக மாறும். ஸோ அதனால நீங்க ஃப்ரெஷ் காத்து இருக்கிற மாதிரி கிராஸ் வென்டிலேஷன், இரு ஜன்னல்கள் திறந்து இருக்கணும் ஆப்போசிட் சைட்ல, அதை பார்த்துக்கோங்க. ஃபேன் ஸ்பீட் லெஸ் தென் 2, 1 or 2 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மஸ்கிட்டோ நெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒருவேளை ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ரொம்ப கூலிங்கா இருக்கு, ஜன்னலை திறந்து வச்சோம்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படின்னம்னா அட்லீஸ்ட் ஒரு ஜன்னல் மட்டும், கிராஸ் வென்டிலேஷன் மட்டும் ஒரு ஜன்னல் திறந்துக்கோங்க, அத்தனையும் திறக்க வேண்டாம். நல்ல ஒரு குல்ட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்ம் கிளாதிங் பண்ணிட்டு, பட் காத்து வேணும். காத்து இல்லை அப்படின்னா இந்த உடம்பு ரொம்ப கெட்டும். ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்க. காத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? ஒரு சிம்பிளா ஒரு ஒரு 3 ப்ராக்டிசஸ் நம்ம இப்போ பண்ண போறோம். இந்த ப்ராக்டிசஸும் அசிஸ்டட் பிரீதிங் அப்படிங்கிற ஒரு பேர்ல நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆர்வமா மேட்ல இருக்கிறோம். அதனால we will do certain practices. ஓகே. சோ இந்த பிராணனை மேம்படுத்திக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பயிற்சிகள் ஒரு 3 மூச்சு பயிற்சி பண்ண போறோம். அடுத்ததா ஒரு 3 பேக் பெண்டிங் ஆசனம், அதாவது நுரையீரலை விரிக்கக்கூடிய ஆசனங்கள் நம்ம பண்ண போறோம். சோ கம்ஃபர்டபுளா ஒரு மேட்ல உட்காந்துக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்காரலாம். உங்க 2 கைகளையும் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மேட் கம்ஃபர்டபுளா இருந்துட்டு உங்க 2 கைகளையும் நம்மளுடைய நெஞ்சுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம். மெதுவா சுவாசத்தை எடுத்துட்டே உங்க கைகள் பின்னாடி போகணும், தலை பின்னாடி. சுவாசத்தை வெளியே விட்டுட்டே உங்களுடைய வலது கை உங்களுடைய இடது கை தோள்பட்டைக்கு கீழே வரணும், இடது கை வலது தோள்பட்டைக்கு மேல வரணும். 2 முழங்கைகளும் ஒன்றாக சேரணும். சம்டைம்ஸ் நம்ம இப்படி வச்சிருவோம், அப்படி பண்ணக்கூடாது. கீழே வைக்கணும். சோ தட் உங்களுடைய நுரையீரல் நல்லா கம்ப்ரஸ் ஆகி காற்று வெளியில தள்ளுறதுக்கு உதவியா இருக்கும். தாடை நெஞ்சோட வரும். உள் சுவாசம், வெளி சுவாசம், உள் சுவாசம், வெளி சுவாசம், உள் சுவாசம், வெளி சுவாசம், உள் சுவாசம், வெளி சுவாசம். ரிலாக்ஸ். இயல்பான சுவாசம். அடுத்ததா அப் அண்ட் டவுன் பிரீதிங். உங்க 2 கைகளையும் முழங்கால் மேல வச்சுட்டு மெதுவா சுவாசம் எடுக்கிறப்ப உங்க கைகள் மெதுவா மேல போகலாம். உள் சுவாசம், வெளி சுவாசம், 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 உள் சுவாசம், வெளி சுவாசம். ரிலாக்ஸ். இயல்பான சுவாசம். அடுத்ததாக 2 கைகளையும் பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. மெதுவா சுவாசத்தை எடுத்துட்டே சைட் வாட்ஸ், தலை பின்னாடி. வெளி சுவாசம் பண்ணிட கைகள் கீழே வரணும், தாடை நெஞ்சோடு. உள் சுவாசம், வெளி சுவாசம், உள் சுவாசம், வெளி சுவாசம், உள் சுவாசம்,
வெளி சுவாசம், உள் சுவாசம், வெளி சுவாசம். ரிலாக்ஸ். அடுத்ததா முழங்கால் வலி இல்லாதவங்க இந்த பொசிஷன் வரலாம். டேபிள் டாப் பொசிஷன் அல்லது கேட் அண்ட் கவ் பொசிஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பொசிஷன்ல உங்களுடைய பாடி ரெண்டு காலுக்கும் நடுவுல ஒரு கை அளவுக்கு இடைவெளி விட்டுட்டு அதே மாதிரி முன்னாடி ஒரு 1 arm டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இப்போ நம்மளுடைய பாடி வந்து மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மூச்சு எடுக்கிறப்போ மேல, மூச்சு விடுறப்போ உள் சுவாசம், வெளி சுவாசம், உள் சுவாசம், வெளி சுவாசம், உள் சுவாசம், வெளி சுவாசம், உள் சுவாசம், வெளி சுவாசம். ரிலாக்ஸ். இந்த 4 பிராக்டிஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுடைய நுரையீரலை பலப்படுத்தும். அடுத்ததான் நம்ம இப்ப பண்ணக்கூடியது சேது பந்தாசன். நீங்க ஒரு மேட்ல படுத்துக்கோங்க. மேட்ல படுத்துட்டு உங்க 2 கால்களையும் உங்களுடைய இடுப்புக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்போ மெதுவா உங்களுடைய கணுக்கால பிடிச்சிட்டு உங்களுடைய இடுப்பு வந்து மேக்சிமம் எவ்வளவு உங்களால உயர்த்த முடியுமோ உயர்த்த. உங்களுடைய ஹிப் வந்து நல்லா உயர்ந்து நெஞ்சு பகுதி தாடையத்தோட முயற்சி பண்ணலாம். இயல்பான சுவாசம். ரிலாக்ஸ். மெதுவா எழுந்திரிச்சுட்டு அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, குப்புறப்படுத்திக்கோங்க. குப்புறப்படுத்திட்டு புஜங்காசன். உங்களுடைய 2 கைகளும் நெஞ்சுக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. நெஞ்சுக்கு பக்கத்துல வச்சுட்டு நெற்றி தரையில மெதுவா சுவாசம் எடுக்கிறப்போ நல்லா பிரஸ் பண்ணி ஷோல்டர் தொங்க வேண்டாம், தலை பின்ன. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. அதே மாதிரி உங்க 2 கைகளையும் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி கட்டிட்டு அதே மாதிரி சுவாசம் எடுக்கிறப்போ தலைமை. சுவாசத்தை விட்டுட்டு கீழே. மேலும் ஒரு முறை உள் சுவாசம், மெதுவா உட்கார ஸ்திதிக்கு வந்துருங்க. உட்காந்துக்கலாம். இப்ப நம்ம பண்ணக்கூடியது வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுங்க. எல்லாருக்கும் இது பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு சௌகரியமா இருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க நேரா எழுந்துட்டு நீல் டவுன் பொசிஷன், கொஞ்சம் முழங்காலுக்கு நடுவுல கொஞ்சம் கேப் விட்டுட்டு உங்களுடைய காலை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு கட்ட வச்சுட்டு ஜஸ்ட் பேக் பெண்ட். வாய்ப்பு இருக்கிறவங்க பின்னாடி குதிக்கால் பிடிச்சு பின்னாடி வளையலாம்.
மெதுவா நேரா வந்துட்டு இயல்பான சுவாசம். ரிலாக்ஸ். அடுத்துதான், எனக்கு எல்லா இடத்துலயும் படுத்துட்டு பண்றதுக்கு இடம் இல்ல, உட்கார்ந்து பண்றதுக்கு இடம் இல்ல அப்படின்னம்னா, நின்னுட்டு பண்ணக்கூடிய ஒரு பேக் பெண்டிங் ஆசனா. நின்னுக்கலாம். நின்னுட்டு இதே பேக் ஸ்ட்ரெச். Time 7:35. Back stretch. So இந்த 4 practices உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க 4 assisted breathing 4 practices கத்துருக்கீங்க. So இந்த practices நீங்க practice பண்ணீங்கனாலே உங்களுடைய நுரையீரல் அற்புதமா பலமாகும். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இதோட நம்ம இன்னைக்கு நிறைவு செய்துக்கலாம். சாந்தி மந்திரம். கண்கள் மூடி இயல்பான சுவாசம். நல்லா மூச்சு உள்ள எடுத்து வெளியில. Thank you, madam. Thank you. Thank you. சாந்தி மந்திரத்தோட நிறைவு. ஓம் சர்வே பவந்து சுகினஹ. ஓம் சர்வே பவந்து சுகினஹ. சர்வே சந்து நிராமயா. சர்வே பத்ராணி பஷ்யந்து. மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இரு கையிலும் நல்ல சூடு பண்ண தேய்ச்சிட்டு கண்கள் மேல வச்சுப்போம். மெதுவா கண்கள் திறந்து கைகள் கீழே வச்சுக்கலாம். ரிலாக்ஸ். இந்த ஒரு 4 பிராக்டிசஸ், 4 ஆசனம், 4 பிரீதிங் பிராக்டிசஸ், இந்த 8 பிராக்டிஸ் உங்களுக்கு ஒரு பேசிக்கான லங் எக்ஸ்பான்ஷனை கொடுக்கும், நுரையீரலை பலப்படுத்திக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஐ வில் ஆன்சர் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டதுக்கு. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய நிறைய பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ. இன்றைய நாள் நல்ல நாளா இருக்கட்டும். இந்த வாரம் நல்ல வாரமாக அமையட்டும். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ மேம். இத பத்தி PDF போடுங்க. Yes, Rakana. I'll try my best. Sure. Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you. உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையும் நீங்க ஷேர் பண்ணலாம். உங்க கூகுள் ரிவ்யூஸா கொடுக்கலாம். நம்ம குரூப்லயே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் போடுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சூர்யா க்ளோஸ் பண்ணிக்கலாமா? Okay, ma. Close பண்ணுங்க. Thank you. Thank you. We'll meet in the next class. Thank you. Thank you, ma'am.